தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் இயல் 7வது இயல் பார்த்துட்ருக்கோம். 7வது இயலில் செயல் பகுதி தொடர்ந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்க்கக்கூடிய செயல் பகுதி 10 என்று செயலுக்குரிய கற்பவை கற்றபின் வினாவும் விடையும். இதில் உங்களுக்கு ஒரு வினாதான் கொடுத்துருக்கு. அதில் 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. வினாவையும் விடையும் பார்ப்போம். பிணியின்மை, செல்வம், விளையின்பம், ஏமம், அணியென்ப நாட்டிற்கு இவ்வைந்து. 738வது குறித்து இதில் சொல்லப்படுகின்ற பகுதி நோய் இல்லாதிருத்தல், செல்வம் இருத்தல், விளைபொருட்கள், இன்பம், நல்ல காவல் ஆகிய 5ம் ஒரு நாட்டிற்கு சிறந்த அணிகலன் என்று கூறுவர். 2வது கருத்து, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு நாட்டின் மக்கள் நோய் இல்லாமல் இருந்தால் அதுவே அந்த நாட்டிற்கு பெரும் செல்வமாகும். 3, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. எனவே பொருட்செல்வம் ஒரு நாட்டிற்கு மிகவும் முக்கியமானதாகும். 4, விவசாயம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. நல்ல விளைச்சலும் விளைபொருட்களும் அந்த நாட்டிற்கு வளம் சேர்ப்பன. நாட்டு மக்கள் துன்பங்கள் இன்றி இன்பத்துடன் வாழ்வார்களானால் அது அந்த நாட்டிற்கு அழகு சேர்க்கும். 6, ஏமம் எனப்படும் நல்ல காவல். ஏமம்னா பாதுகாப்பு. ஏமம் எனப்படும் நல்ல காவல் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமாகும். அப்போதுதான் பகைவர்களின் அச்சுறுத்தலின்றி அந்நாடு மகிழ்ச்சியுடன் வாழும் என்று 10 உள்ள சேர நாட்டினுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கு. அதற்கு தோன்றாற் போல் ஒரு நாட்டினுடைய சிறப்பு இதில் திருவள்ளுவருடைய கருத்துக்களும் இதில் பொருந்திருக்கு. அந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம். இதற்குரிய படங்கள் அளிக்கப்படும்.